30 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட பாலம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படாமல் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறிய அவல நிலையை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ராமநாதபுரம் கீழக்கரை இடையே ரயில் பாதை குறுக்கிடுவதால் கீழக்கரை, சாயல்குடி, தூத்துக்குடி, திருச்செந்தூர், கன்னியாகுமரி செல்லும் பேருந்துகள் மற்றும் வாகனங்கள் ரயில் பாதைக்கு இருபுறமும் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை நீடித்தது. இதனால் அப்பகுதியில் மேம்பாலம் கட்ட வேண்டும் என பலரும் கோரிக்கை விடுத்து வந்தனர். இதனையடுத்து கடந்த 2018ஆம் ஆண்டு சுமார் 30 கோடி ரூபாய் செலவில் ரயில்வே மேம்பாலம் அமைக்க பணிகள் தொடங்கப்பட்டது. 2020ஆம் ஆண்டில் பணிகள் முடிவடைந்து பயன்பாட்டுக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஆமை வேகத்தில் பணிகள் நடைபெற்று வந்ததுடன் 2 ஆண்டுகளில் முடிவடைய வேண்டிய பணி 6 ஆண்டுகளுக்கு பின்னரே முடிவடைந்தது. இந்த பாலம் பாத்தீங்கன்னா 2 வருஷத்துல கட்டி முடிக்க போறதா தான் கான்ட்ராக்ட் எடுத்திருந்தாங்க. 2 வருஷம் முடிஞ்சிரும்னு சொல்லி ரொம்ப பெருமையோட நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா 6 வருஷம் ஆச்சு. 6 வருஷமா நாங்களே ஏராளமான போராட்டம் கேட்கும் போதெல்லாம் இந்த முடிஞ்சிரும் இடம் ஒதுக்கல, அது இல்ல, கேஸ் நடக்குது, இப்படியே சொல்லி பல மாதம் இழுத்துக்கிட்டே வந்துகிட்டு இருந்தாங்க. இதில் சோகம் என்னவென்றால் 6 ஆண்டுகள் கழித்து பணிகள் முடிவடைந்தும் கடந்த 6 மாதங்களுக்கு மேலாகியும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக பாலம் இன்னும் திறக்கப்படவில்லை. இதனால் கீழக்கரை, சாயல்குடி, தூத்துக்குடி, ராமேஸ்வரம் செல்லும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். எப்போது பார்த்தாலும் சர்வீஸ் ரோடுகளில் போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், SP அலுவலகம் போன்றவற்றிற்கு செல்லக்கூடிய பொதுமக்களும் வாகனங்களும் சிரமத்துடனே செல்லக்கூடிய சூழல் நிலவி வருகிறது. அது மட்டுமின்றி சமூக விரோதிகள் மேம்பாலத்தின் மையப்பகுதியில் இரவு நேரங்களில் மது குடித்துவிட்டு ஆட்டம் போடும் நிலைமையும் நிலவி வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். இப்படி அடுக்கடுக்கான காரணங்களால் பாலம் கட்டியது பயனற்றதாக கிடப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர். ரோடு ஒழுங்கா போடல, அந்த பகுதியில் போறதுக்கான ஒரு எந்த பாதுகாப்பும் இல்லை. அதனால இந்த பாலம் எந்த பர்பஸ்க்காக கட்டினாங்களோ அந்த பர்பஸ் நிறைவேறாம இருந்துகிட்டு இருக்கு. அதனால அவங்க பட்டணத்தை தவறுதலா கட்டியிருந்தாலும் கூட இன்னைக்கு கட்டி முடிச்சதுக்கு பின்னாடி திறக்கிறதுக்கு அவங்களுக்கு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியல. என்ன அரசியல் இருக்குன்னு தெரியல. இந்த பாலத்தை திறக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம் என ஆதங்கத்துடன் கேள்வி எழுப்பி வருவதோடு மாவட்ட நிர்வாகத்தின் மீதும் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர். மாவட்ட நிர்வாகம்னு ஒன்று இருக்கு, அது செயல்படுதா இல்லையான்னு தெரியல. அப்படி செயல்பட்டா ஏன் இந்த பாலத்தை பொதுமக்களுக்கு பயன்பாட்டுக்கு திறந்து விட மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. ஆகையால் அரசு சம்பந்தப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் உடனடியாக தலையிட்டு இந்த பாலத்தை திறந்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு விரைவில் கொண்டு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். மக்கள் பயன்பாட்டுக்கு வந்ததுன்னா இந்த ராமேஸ்வரம் போற பாதைகளுக்கும் போக்குவரத்து நெரிசல் குறைவா இருக்கும். அதுபோக இந்த இடத்த நாங்கெல்லாம் விட்டு கொடுத்து இந்த இடத்த கொடுத்துருக்கோம்னா மக்கள் பயன்பாட்டுக்காக தான் இந்த இடத்த நாங்கள் கொடுத்துருக்கோம். ஏன்னா பக்கத்துலேயே எங்களோட நிறுவனங்கள் இருக்கு. எங்களுக்கு ஒரு சிறு உதவி இந்த நகராட்சியோ இந்த மாவட்ட ஆட்சித்தலைவரோ நெடுஞ்சாலைத்துறையோ எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். இந்த பாலத்துக்கு கீழே அவங்க அடைச்சி வச்சிருக்காங்க அந்த இடத்த, வழித்தடத்தை. ஆகஸ்ட் 15ஆம் தேதி பாலம் திறக்கப்படுவதாக பேசப்பட்டாலும் இவ்விவகாரத்தில் அரசு தலையிட்டு மேம்பாலத்தை உடனடியாக திறக்க வேண்டும் என்பது மட்டுமே வாகன ஓட்டிகளின் கோரிக்கையாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக ராமநாதபுரம் செய்தியாளர் சோனை முத்தன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.